வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அதே யூனிட் 3ல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா 3.10 3.10 லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோர்ஸ் பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் தென் கூலும் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். இங்கே நியூவாக ஒரு லோரென்ஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை சொல்கிறாரு. ஸோ ஏற்கனவே நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் கூலம்ல இருந்து நிறைய பேர் அந்த சார்ஜை டிபெண்ட் பண்ணி சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களால சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனது பின்னாடி லாரன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சார்ஜ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சம் ஃபோர்ஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு சார்ஜ் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்கும் போது அந்த சார்ஜிலேருந்து எந்த விதமான ஃபோர்ஸும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஓகே, நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தட் சார்ஜ். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ண வைக்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் the charge is moving அப்படின்னும் போது இந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது அதில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. the force is experience the charge. அந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது when the charge moving in the magnetic field. the charge moving in a magnetic field. சார்ஜ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். அந்த ஃபோர்ஸை பார்க்கும்போது கூலும் ஃபோர்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூலும் ஃபோர்ஸ் மாதிரி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபோர்ஸாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தட் இஸ் அ F vector is equal to Q into Q vector into B vector அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். இன் ஏ சார்ஜ் ஒரு ப்ளஸ் Q ஆர் ஏதோ ஒரு சார்ஜ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர். சார்ஜினுடைய டைரக்ஷன், தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ் இஸ் இன் ஏ பேரலா, தட் இஸ் அ பேரலா மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா தட் இஸ் அ பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ தட் ஃபோர்ஸ் F vector is equal to Q into V vector into B vector in a vector formula நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. அண்ட் தென் இந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது அந்த சார்ஜுக்குள்ளார ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த சார்ஜை சுற்றி என்ன ஒரு ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போனா அந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது போத் ஃபீல்ட்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டுமே இருக்கும். அப்போனா அங்கே டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ரெண்டும் சேர்ந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் அ டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F vector இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E, அந்த சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E ப்ளஸ் V வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், தட் இஸ் அ லோரென்ஸ் ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நோன் ஆஸ் லோரென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இன் சார்ஜ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் மூவ் ஆகும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சார்ஜுக்கு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்டு இந்த சார்ஜினால் வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு சேர்ந்து நமக்கு F vector இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E வெக்டர் ப்ளஸ் V வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு லாரன்ஸு கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நமக்கு அடுத்த ஒரு டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.10.1 ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதே தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்னென்னா, இப்போ ஒரு Q அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். Q அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சார்ஜ் மூவிங் இன் ஏ சம் வெலாசிட்டி, தட் இஸ் அ V அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது தட் சார்ஜ் எதில் மூவ் ஆகுது அப்படிங்கும்போது இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது தட் சார்ஜ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அங்கே ஒரு மேக்னெட்டிக்
ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, பண்ணும்போது தட் இஸ் அ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா Fm வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டர் இன்ட்டு B வெக்டர் அப்படின்ற லாரன்ஸோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இந்த மேக்னெட்டிக் ஃபார்முலா எழுதும் போது என்ன நமக்கு Fm that is a magnetic force is equal to QV B sin theta, that is a V க்கும் B க்கும் உள்ள ஆங்கிள் வந்து sin theta எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பார்த்தோம், that is a Q வந்து இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டில போச்சுன்னா அங்க வந்து பர்பெண்டிகுலரா வந்து B அப்படின்ற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், that is a theta, angle is 90 degree. in example sin 90 is equal to 1. so அப்பனா மேக்ஸிமம் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் அ பர்பெண்டிகுலர் இருக்கும். V and B are பர்பெண்டிகுலர் இருக்கும்போது நம்ம தட் இஸ் that Lorentz force is a maximum அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் a magnitude ஃபார்முலா நம்ம அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா Fm is equal to QV B sin theta அப்படின்னு நம்ம எழுதலாம். that is the equation number 2. ஓகே, equation number 2 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு 8 பாயிண்ட் ஆர் 7 பாயிண்ட் உங்கள் நியூ புக்கில் வந்து ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 பாயிண்ட்ஸ் என்னன்றதை ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு 7 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 டிபெண்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் Fm is directly proportional to the magnetic field, that is the magnetic force is directly proportional to the magnetic field, that is a F is proportional to the magnetic field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. that is a 2 hours of vector quantity. okay, so F factor is proportional இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. next Fm is directly proportional to the velocity V of the moving charge. okay, velocity of the moving charge கண்டிப்பா அந்த Fm, that is the magnetic force is directly proportional to the velocity moving charge of the அந்த velocity of the moving charge க்கு directly proportional இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் சொல்றாங்க that is the F வந்து directly proportional to the B, F is directly proportional to the V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Fm is directly proportional to the sin of the angle between the velocity and magnetic field. So that is a Fm vector is directly proportional to the sin theta. okay, so இந்த theta அப்படின்றது என்ன, V க்கும் B க்கும் உள்ள அந்த angle, velocity க்கும் that is a charge velocity க்கும் the charge of the சார்ஜினுடைய வெலாசிட்டிக்கும் பிக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து sin theta அப்படின்னு நாம சொல்லலாம். அதுக்கும் எப்படி இருக்குன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். and Fm is directly proportional to the magnitude of charge, that is Fm is directly proportional to the magnitude of the charge க்கு வந்து directly proportional இருக்கும். ஸோ அந்த 4 பாயிண்ட்மே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் the direction of Fm is always perpendicular V and B as Fm is the cross product of V and B. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா that is நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், that is a Q அப்படின்ற சார்ஜ் வந்து V என்ற வெலாசிட்டியில் போகும்போது அது பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். என்ன இருக்கும், that magnetic field is always perpendicular to each other. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கிராஸ் ப்ராடக்ட் that is a V cross B வெக்டர் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே, அடுத்து டைரக்ஷன் ஆஃப் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்தோம். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி இப்படி இருக்கும், அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும், தட் இஸ் அ ஃபோர்ஸ் வந்து அதுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதே வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அப்படியே உல்ட்டாவாக போட்டிருப்பாங்க டயக்ராம். இந்த எஃப்எம் வந்து அப்படியே டவுனில் வந்துருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வெலாசிட்டி அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தட் இஸ் இதுக்குள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. And then sixth point, the direction of Fm on negative charge is opposite to the direction of Fm on positive charge, provide other factors are identical. ஸோ அதை நம்ம பார்த்தோம், பாசிட்டிவ் சார்ஜுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். And the seventh point, if velocity V of the charge Q is along magnetic field, then Fm is equal to 0. ஸோ Vயும் Bயும் வந்து along the magnetic field, V சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு வெலாசிட்டி வீல, அதே டைரக்ஷனில் வந்து சப்போஸ் பியும் இருந்துச்சுன்னா அங்கே ஆங்கிள் வந்து 0. ஆங்கிள் 0 வந்தால் என்ன இருக்குது நமக்கு, தட் இஸ் அ சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் தட் எஃப்எம்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு டோட்டலாக நம்ம ஃபார்மில் வந்து Q இன்ட்டு V கிராஸ் B வெக்டர்னு பார்த்தோம், இன்ட்டு தட் இஸ் அ வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது தட் இஸ் அ ஸ்கேலர் ஃபார்மில் எழுதும் போது QVB sin theta அப்படின்னு எழுதணும்.
ஸோ இந்த theta வேல்யூ வந்து 0. when 0, that velocity, charge velocity and magnetic field in a along ரெண்டும் வந்து ஒரே பேரலாக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஆங்கிள் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்படின்னா வந்து நமக்கு total magnetic field is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லா. ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது யூனிட் தான் வந்து டெஸ்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன டெஸ்லான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சார்ஜ், ஓகே, 1 கூலும் சார்ஜ் அப்படின்ற ஒரு சார்ஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் that coulomb charge, 1 coulomb charge வந்து that velocity moving in with a velocity that is a 1 meter per second அளவுக்கு velocityல அந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 1 நியூட்டன், that is a force வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ 1 coulomb charge particle moving in a magnetic field with velocity v 1 meter per second அப்படி இருக்கும்போது some force are experienced, that is a Lorentz force சொல்லும்போது some force வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட் தான் நம்ம என்ன சொல்றோம் டெஸ்லா. அப்போ அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த், that is the strength of the magnetic field தான் நம்ம என்ன சொல்றோம்னா that is the டெஸ்லா. அந்த டைம்ல அந்த மேக்னெட்டிக்னுடைய ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் 1 டெஸ்லா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இந்த டெஸ்லா வந்து நம்ம ஏற்கனவே லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். that is what is a formula, that is F vector is equal to Q into V vector cross B vector அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதில் நமக்கு வந்து B vector is equal to இப்படி எழுதலாம் நம்ம, that is a F vector divided by Q into Q V vector அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இதை தான் நமக்கு யூனிட் எழுதியிருப்பாங்க. that is a 1 டெஸ்லா. பிக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம் யூனிட், that is a 1 டெஸ்லா is equal to, what is the unit of force, that is a 1 Newton divided by, what is the charge of unit of charge, coulomb. velocityக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் எழுதலாம். ஸோ and then 1 Newton, இந்த செகண்ட் வந்து மேலே போகும்போது நியூமினேட்டர் போகும்போது செகண்ட் divided by coulomb மீட்டர் அப்படின்னு வரும் நமக்கு. and then C by S, that is a coulomb per second வந்து நம்ம ஆம்பியர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ that is I, கரண்ட்னுடைய யூனிட் ஆம்பியர். coulomb சார்ஜ் பர் டைம், that is a Q by T ன்னு போடுவோம், that is a coulomb by செகண்ட் எழுதுவோம். ஸோ இதை வந்து S by C ன்னு இருந்தால் அதை வந்து 1 by A ன்னு எழுதலாம். அதான் பண்ணியிருப்பாங்க. S by C க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், that is a ஆம்பியர் அப்படின்னு நம்ம எழுதலாம். that is a கீழே வரும் நமக்கு என்ன நியூ டினாமினேட்டரில் ஆம்பியர், that is ஆம்பியர் மீட்டர்னு வரும். ஸோ இதை தான் என்ன எழுதியிருக்காங்கன்னா that is a நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதியிருப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ சார்ஜ் இருக்குது, சார்ஜ் வந்து மூவிங் வித் வெலாசிட்டி V வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அந்த சார்ஜ் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 1 கூலும் சார்ஜ் 1 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் இந்தியன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆகும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு யூனிட் ஃபோர்ஸ் நியூட்டன் அப்படின்ற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த யூனிட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த், that is the strength of the magnetic field வந்து 1 டெஸ்லா. that strength of the magnetic field is 1 டெஸ்லா. ஓகே, that is அந்த யூனிட் வந்து இங்கே நம்ம 1 டெஸ்லா is equal to 1 நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படி நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 3.17. எக்ஸாம்பிள் சம் 3.17 அப்படின்ற ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். A particle of charge Q moves with velocity v vector along positive y direction in a magnetic field B. ஸோ ஒரு பார்ட்டிகல், சார்ஜ் பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுது, y டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. கம்ப்யூட் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார்ட்டிகல். கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் மூவ் ஆனால் அங்கே வந்து ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதில் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஏ, when magnetic field is along positive y direction, suppose that magnetic field is a positive direction ல இருந்தா, second, when magnetic field points in positive z direction, suppose magnetic field வந்து z direction ல இருந்தா, and then C, when magnetic field is in zy plane and making an angle theta. so y and z ரெண்டு பிளேன்லயுமே வந்து magnetic field இருக்கும்போது அது வந்து ஒரு சம் ஆங்கிளை வந்து மேக் பண்ணா
some velocity la mark the direction of the force in the each case அதனுடைய direction of magnetic force so அந்த magnetic force உடைய f உடைய direction எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி இந்த 3 கேஸ்க்கு வந்து நாம இப்ப பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்றதை பார்க்கலாம் உங்க புக்ல நீட்டாவே கொடுத்திருக்காங்க velocity of the particle so நமக்கு வந்து x y z இதுதான் வந்து plane x y z இதை எழுதலாம் so நமக்கு வந்து velocity of the particle வந்து y direction கொடுத்திருக்காங்க ஓகே there is a y directionல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு அந்த charge and velocity இருக்கு the first question magnetic field is along positive y direction this implies அப்ப என்ன ஆகும் அதோட magnetic field நமக்கு வந்து y direction தான் இருக்கு அப்படி இருக்கும்போது b vector is equal to b j cap y direction அப்படினா நம்ம I j k நம்ம எடுப்போம்ல x direction அந்த unit vector வந்து I cap y direction அந்த j cap z direction அந்த k cap அப்படினு எழுதுவோம் so there is a velocity in a y direction என்னும்போது that is a v j cap அப்படின்னு எழுதலாம் magnetic field is also y direction that is a j cap so j cross j is equal to நம்ம என்ன பண்ணுவோம் 0 that is a in a same direction அப்படி இருக்கும்போது நமக்கு 0 தான் angle நமக்கு பார்த்தீங்கன்னா b க்கும் v க்கும் ஸ்கேலர் ஃபார்ம்ல எழுதும்போது v க்கும் b க்கும் உள்ள angle வந்து 0 therefore sin 0 is equal to 0 னு போடலாம் in a vector notationல போடும்போது j cross j is equal to 0 that is a magnetic the Lorentz force வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா 0வா இருக்கும் அப்படினு சொல்லி நாம எழுதலாம் so no force act on the particle when it moves along the direction of magnetic field அப்படினு சொல்லி first questionக்கான ஆன்சர் நாம எழுதலாம் இந்த இடத்துல Lorentz force is 0 that is a அந்த force வந்து 0வா இருக்கும் so second one என்ன क्वेश्चन அப்படி பாத்தீங்கன்னா since the magnetic field points in the z direction magnetic field வந்து z directionல இருக்கு so magnetic field z directionல இருக்கும்போது okay this implies so b is equal to bk cap அப்படி நாம எழுதலாம் so z directionல k cap y directionல j cap x directionல I cap அப்படினு தெரியும் நமக்கு so from the Lorentz force fm vector is equal to q into v velocity வந்து that is a y direction that is a v j cap னு எழுதிக்கிறோம் magnetic field is a z direction that is a bk vector so j cap cross k cap is equal to என்ன எழுதலாம் நாம that is a I cap என்ன எழுதலாம் I cap னு எழுதலாம் so that is a q v b j cap cross k cap is equal to I cap னு எழுதலாம் so இந்த இடத்துல வந்து that is a Lorentz force வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கும் ஏனா இந்த velocity y direction z direction magnetic field that is a make angle for 90 degree so அப்ப என்ன நமக்கு that is a q v b sin theta here theta equal to 90 degree so என்ன நமக்கு Lorentz force is equal to 90 degree அப்படினும்போது that is a 1 so q v b அப்படின Lorentz force கண்டிப்பா அங்க இருக்கும் okay so the magnitude of the Lorentz force is q v and the direction is along the positive x direction I இருக்குதுனால அந்த force எந்த direction இருக்குன்னா positive x direction இருக்கு அந்த force வந்து எப்படி இருக்கு நமக்கு positive x direction அதனுடைய force இருக்கு அடுத்து third question a magnetic field is in zy planeல வந்து magnetic field ரெண்டு இடத்துலயுமே வந்து magnetic field இருக்குன்றதா சொல்லிருக்காங்க and making an angle theta angle வந்து theta with velocity of the particle which implies so magnetic field வந்து and x and y and z planeல வந்து நமக்கு வந்து magnetic field இருக்கும்போது அதோட angle theta make ஆகுது அப்படினு சொல்றாங்க so அதனுடைய magnetic field வந்து எப்படி எழுதறோம்னா b cos j cap so b cos j cap that is a y planeல எழுதும்போது அதனுடைய angle வந்து நம்ம cos b cos j cap plus b sin theta k cap so இங்கே நமக்கு வந்து magnetic field இருக்கு இங்கே magnetic field இருக்கு அதனால நம்ம total magnetic field வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா horizontal வந்து cos theta vertical வந்து நம்ம sin theta னு எழுதிக்கிறோம் so b cos theta j cap plus b sin theta k cap நம்ம எழுதலாம் okay இது that is a total magnetic field in a yz plane la and then from Lorentz force what is the formula fm vector is equal to q into v என்றது there is a velocity in a only y direction தான் that is a j cap னு எழுதிக்கிறோம் into b நமக்கு b தான் வந்து நமக்கு total magnetic field வந்து நமக்கு b cos theta j cap plus b sin theta k cap so இது இன்னர் மல்டிப்ளை பண்ணுங்க எப்படி இன்னர் மல்டிப்ளை பண்ணலாம் that is a bq into v j cap இதோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் that is a
into b cos theta j cap plus okay plus என்ன ஆகும் இந்த vj ஓட நமக்கு என்ன ஆகும் b sin theta k cap வரும் ஸோ இன்னும் மல்டிப்ளை பண்ணியாச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து j cross j cross j cap cross j cap is equal to 0 இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும் 0 ஆகிடும் அப்படின்னா என்னக்கா இந்த q ஆக்சுவலி இங்கே வரும் ஸோ இப்போ என்ன ஆகணும் ஒன்லி வந்து qvb sin theta இங்கே நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த j into k that is a j cross k cap is equal to என்ன வரும் I cap என்ன வந்துடும் I cap வரும் jவையும் இந்த jவையும் kவையும் நமக்கு வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் I cap வரும் ஸோ அப்படின்னா என்னங்க இது 0 ஆகிடும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது j cap cross k j cross 0 ஆகிடும் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் j cross k cap is equal to I cap னு எழுதலாம் ஸோ அப்புறம் q அப்படியே இருக்கும் v into b sin theta I cap மட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ that magnetic Lorentz force is equal to qvb sin theta I cap அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் என்ன yz பிளேனில் ஓகே இது வந்து ஒரு 3 more கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு small problem பார்க்க போறோம் that is example problem 3.18 compute the work done and power delivered by the Lorentz force on the particle of charge q moving with velocity v calculate the angle between Lorentz force and velocity of the charged particle and also interpret the result அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க என்னங்களா compute the work done w கேக்குறான் and power delivered ஸோ ஒர்க் டன் அண்டு பவர் கேட்குறான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா q அப்படின்ற சார்ஜ் வந்து நமக்கு வந்து v அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒர்க் டன் எப்படி இருக்கும் அண்டு பவர் எப்படி இருக்கும் ஸோ அந்த வெலாசிட்டிக்கும் ஓகே லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் ஆங்கிள் பிட்வீன் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு உள்ள ஆங்கிள் தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஸ்டின் கேட்குறான் லாஸ்ட் இந்த ஆன்சர்லாம் வந்து நமக்கு இன்டர்பிரட் பண்ண சொல்கிறோம் ஓகே ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஃபார் எ சார்ஜ் பார்ட்டிகல் மூவிங் ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு v வெக்டர் இன்ட்டு b வெக்டர் அப்படின்றது ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ ஒர்க் டன் அப்படின்னா ஜெனரல் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a work done is equal to integral of force into displacement வந்து dr எழுதுறோம் ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s r dr எப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே அண்ட் தென் நமக்கு வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் dr டிவைட் பை dt போட்டுக்கோங்க ஓகே ஸோ there is a velocity இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா there is a dr equal to v into dt அப்படி நாம எழுதலாம் ஓகே அதுதான் அங்கே அடுத்தது எழுதியிருப்பாங்க ஸோ there is a dr vector is equal to v vector into dt அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் there is a f நமக்கு தெரியும் இந்த வேல்யூ அப்படி எடுத்து எழுதியிருப்பாங்க q integral of v vector cross b vector dot v vector into dt equal to 0 போட்டாங்க what is a 0 எப்படி 0 வந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ v வெக்டருக்கும் b வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா that is a 90 degree இருக்கும் எவ்வளோ இருக்கும் 90 degree இருக்கும் அகைன் இந்தியா வெலாசிட்டி v இன்னொரு v இருக்கு ஸோ இது டாட் ப்ராடக்ட் இருக்கு ஸோ இந்த v வெக்டரும் இந்த b வெக்டரும் சேர்ந்து சம் ஏதோ ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம் சம் இன் எக்ஸாம்பிள் that is a a வெக்டர்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் that is a a வெக்டர் ஸோ a வெக்டர் டாட் v வெக்டர் இது ரெண்டும் சேர்ந்தது a வெக்டராக இருந்தால் அந்த வெக்டரோட ஒரு டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் there is a டாட் ப்ராடக்ட்ல இருந்தால் வச்சுக்க av cos θன்னு எழுதுவோம் av என்னன்னு எழுதுவோம் cos θன்னு எழுதுவோம் ஸோ av cos θன்னும் போது இங்கே வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னா cos 90 வந்து என்ன ஆகிடும் that is a 0 cos 90 என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ஓகே இந்த டாட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால அந்த விக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ரெடி 90 டிகிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நமக்கு தெரியும் அதோட டாட் வெலாசிட்டி அகைன் அந்த வெலாசிட்டி வந்து 90 டிகிரியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒர்க் டன் இஸ் 0 தட் இஸ் அ ஒர்க் டன் வந்து எப்படி இருக்குன்னா W is equal to 0 இருக்கும்
and then work done 0 வந்தா நமக்கு ஃபார்முலா தெரியும். பவருக்கு வந்து rate of change of work done, that is a W by T is a work done. ஸோ அப்படின்னா நாங்கள் dW by dt, that is a power. நம்ம ஏற்கனவே வந்து work done 0ன்னு சொல்லிட்டோம். work done 0 வந்தால் பவர் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக பவரும் 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறான். that is a calculate the என்ன கொடுத்துருக்கான், ஆங்கிள் between the Lorentz force and velocity. கண்டிப்பாக லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு அதனுடைய வெலாசிட்டிக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம 90 டிகிரி இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஸோ இன்டர்பிரட் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த சார்ஜ் பார்ட்டிகல் சம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு, 90 டிகிரியில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். தட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். பட் அந்த மேக்னிடியூடில் வந்து எந்த சேஞ்சஸையும் அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸு சேஞ்சஸ் பண்ணாது. ஸோ அந்த டைரக்ஷனை சேஞ்சஸ் பண்ணும். அந்த சேஞ்ச் இன் த டைரக்ஷனை மட்டும் என்ன பண்ணோம், அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியில் சேஞ்சஸ் பண்ணாது, அந்த மேக்னிடியூட் வேல்யூவில் சேஞ்சஸ் பண்ணாது. பட் அதோட டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கைனடிக் எனர்ஜியும் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அந்த பார்ட்டிகல் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் அ வெரி சிம்பிள். 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம் ஆர் 3 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை நல்லா ரீட் பண்ணி கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்சர் வரும்போது நல்லா ரீட் பண்ணி எழுதி பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் 3.10.2 மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல், சார்ஜ் பார்ட்டிகல் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து என்ன ஆகுதுன்னா இருக்கும்போது அதனுடைய என்ன கேட்குறாங்க, தட் இஸ் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும்போது என்ன நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து அந்த பாத்தில் வந்து ரிவால்வ் ஆகும்போது, ஸோ சுற்றும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து சம் வெலாசிட்டியில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இருக்கும்போது அது மேலே கண்டிப்பாக ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு அந்த சார்ஜ் மேலே ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த சார்ஜ் மேலே வந்து நமக்கு வெலாசிட்டி வின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டான அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸ். அந்த சென்டிமீட்டர் ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து சார்ஜ் பார்ட்டிகல் வந்து நமக்கு தட் இஸ் அ சர்க்குலர் பாத்தில் வந்து ரிவால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் வாட் இஸ் அ லாரன்ஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் அ F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q into V vector cross B vector அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா Q is a charge of the particle and V is a velocity of the particle and B is a magnetic field. ஓகே, அந்த சார்ஜ் மேலே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தட் இஸ் அ பின்னு பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ அப்புறம் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ சம்மேஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ சம்மேஷன் ஆஃப் Fi vector is equal to, that is a F magnetic force is equal to QVB in a scalar form எழுதும்போது நமக்கு QVB sin theta, QVB sin theta அப்படிங்கிறோம். that is a theta is a 90 degree, V க்கும் உள்ள angle வந்து எவ்வளவு இருக்குன்னா that is a 90 degree. so that is a in a scalar form எழுதும்போது that is a Fm is equal to QVB அப்படி நாம எழுதலாம். okay, so that is a F equal to Q into V vector plus V vector அப்படிங்கிற equation number 1 எடுத்துக்கிறோம். in a total Lorentz force act on that particle அப்படின்னும் போது summation of phi, that is Fi is equal to Fm is equal to QB அப்படிங்கிறதுலாம் இங்கே வந்து பிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து that is a 90 degree. ஸோ that is இங்கே வந்து நாங்கள் நமக்கு ஆக்சுவல் 90 degree வரும், sin 90 வரும், sin 91, that is a QBன்னு வரும் நமக்கு. and then the Lorentz force act as a centripetal force for the particle causing it a execute circular motion. ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகல் மேலே நமக்கு வந்து வெலாசிட்டி வீல போயிட்டு இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அந்த பார்ட்டிகளை வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணும். ஓகே, தட் இஸ் அங்கே ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் தான் அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் அந்த பார்ட்டிகள் வந்து மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் அ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா that is a QVB, that is a Lorentz force, that QV is equal to mv square by r. ஸோ நமக்கு ஏற்கனவே சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், +1ல படிச்சிருப்போம். that is a mv square by r அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ஸோ தட் Lorentz force is equal to the
centripetal force. Okay, centripetal force க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன். Okay, and then this centripetal force, that is என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோம், that is a QVB is equal to நமக்கு வந்து mv square by r ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே இது வெலாசிட்டி தான், வெலாசிட்டி கேன்சல் ஆகிடும். நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் வேணும்னு ஆர் வந்து நமக்கு லெஃப்ட் சைட் போச்சுன்னா என்ன இருக்குது, ரிமைனிங் என்ன இருக்குங்க, எம்பி டிவைடட் பை கியூபி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் எம்பி டிவைட் பை கியூபி. நமக்கு இருக்கிறது லீனியர் மூமெண்டம் நமக்கு இருக்கிறது தெரியும், பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மூமெண்டம், லீனியர் மூமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே எம்பிக்கு பதில் நம்ம என்ன போகிறோம், பி டிவைட் பை கியூபி அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். இந்த ஆர் அப்படின்றது என்ன நம்ம சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் த circular path. So P equal to m is the magnitude of the linear momentum of the particle. Let t be the time taken by the particle to finish one complete circular motion. So அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து அப்படியே ரிவால்வ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு டைம் பீரியட்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்கும், டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி v ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்படின்னா இதில் டைம் டேக்கன் மட்டும் நமக்கு என்ன எழுதலாம், டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு displacement by velocity எழுதலாம். இங்க displacement of the charged particle அப்படினும்போது அது ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் நமக்கு ரிவால்வ் ஆகுது. அப்புறம் circumference of the circle is the displacement, that is a 2 pi r. Circumference of the circle of the particle 2 pi r divided by velocity. Okay, புரிஞ்சுதா? that is the time period is equal to t equal to 2 pi r by v அப்படின்னு எழுதலாம். so radius கால்குலேட் பண்ணோம் and time கால்குலேட் பண்ணோம். அடுத்து என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, substituting equation 3 in 4 we get. So 3 and 4 நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3 in 4. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, r வேல்யூ இருக்கு. இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல கூடிய r வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல கூடிய r ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, t equal to 2 pi r v. t equal to 2 pi r divided by v. So இந்த r வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். what is r வேல்யூ? so r வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, that is இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், mv divided by r value, mv divided by qb. okay, so the p by qb ன்னு போட்டுருப்போம். ஓகேவா, இங்க இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா r value வந்து that is mv divided by qb or p divided by qb அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், mv divided by qb ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த r value இதில் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், that is t equal to 2 pi divided by v into r. r value என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம், mv divided by qb அப்படி நாம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த vv கேன்சல் ஆயிடுது, வெலாசிட்டி வந்து கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 pi m என்ன இருக்கு, 2 pi m divided by qb அப்படின்றது அந்த டைம் பீரியட் ஆஃப் ஒன் சர்க்குலர் மோஷன். தட் இஸ் ஒன் பீரியட்ல ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வந்து மூவ் ஆகுது அந்த பார்ட்டிகல் அந்த சர்க்குலர் பாத்தில் அப்படின்றதுனால வேல்யூ தான் 2 pi m. 2 pi constant m is the mass of the particle and q is the charge of the particle, b is the magnetic field of that particle. Okay, so the particle மேல இருக்கக்கூடிய magnetic field வந்து b ன்னு எடுத்துக்கலாம். so this equation என்னன்னு சொல்றோம்னா cyclotron period. என்னன்னு சொல்றோம்னா cyclotron period அப்படி நாம சொல்றோம். the reciprocal of the time period is frequency. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், there is a frequency னாவே 1 by t. reciprocal of time period is frequency. so f equal to 1 by t, therefore f equal to இது t value 2 pi by m divided by qb. so 1 by t அப்படினு நம்ம qb divided by 2 pi அப்படி நம்ம எழுதிக்கலாம். in terms of the angular frequency, so angular frequency நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், omega equal to 2 pi f. okay, so இதல வந்து f வேல்யூ எடுத்து அப்படியே அப்ளை பண்றோம். so என்ன வரும் நமக்கு, இங்க நான் போடுறேன் பாருங்க, omega equal to 2 pi into f value. what is the f value, that is a qb divided by 2 pi m. இதல 2 pi cancel ஆகும், என்ன இருக்கு, remaining qb by m. that is the equation number 7 அப்படி நாம சொல்றோம். இந்த equation 7 and 6 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, that is a cyclotron frequency or gyro frequency. cyclotron frequency or gyro frequency அப்படி நாம சொல்றோம். cyclotron ஒரு டாபிக் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா, so that cyclotron frequency or gyro frequency அப்படி நாம இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம், 1 மார்க்ல கூட கேட்கலாம் இந்த கான்செப்ட். ஸோ எலிக்கல் பாத் ஆஃப் எலக்ட்ரான் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த எலிக்கல் பாத் எப்போ இருக்கும் அப்படின்றத ஒரு தேரியாக கொடுத்துருப்பாங்க. அந்த தேரியை நான் அப்படியே சொல்கிறேன், அப்படி கவனிங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம், அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் v வெலாசிட்டியில் போகுது, அதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணும் போது
அங்கே வந்து சென்டிமீட்டர் ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து மூவிங் இன் ஏ சர்க்குலர் பாத் அப்படின்னு நம்ம பார்த்தோம். Okay, if a charged particle moves in a region of the uniform magnetic field such that its velocity is not a perpendicular to the magnetic field, இந்த velocity வந்து magnetic fieldக்கு வந்து perpendicular இல்ல அப்படின்னா then the velocity of the particle split into the two component. So இது perpendicular v வந்து perpendicular இல்லனா வந்து அது எப்படின்னா ரெண்டு காம்போனன்ட்டா பிரியுது அப்படின்றாங்க. One component that is அது என்னன்னா that is one component parallel to the field, parallel இருக்கும். ஒன்னு வந்து எப்படி இருக்குன்னா that is parallel to the magnetic field and second one is perpendicular to the magnetic field, perpendicular to the magnetic field. So ஒரு charge particle மேல வந்து ஒரு uniform magnetic field வந்து இல்ல, perpendicular அது மேல வந்து uniform magnetic field இல்ல அப்படின்னும்போது அது டூ காம்போனன்ட்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து நமக்கு வந்து that is ஒரு அந்த parallel இருக்கலாம் or perpendicular இருக்கலாம். magnetic field வந்து அந்த சார்ஜ் பார்ட்டினுடைய வெலாசிட்டிக்கு ஒன்று வந்து parallel இருக்கலாம் or perpendicular இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இன் பேரலாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. தட் இஸ் பேரலாக இருக்கும்போது அங்கே வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஃபார்ம். ஸோ அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகள் என்ன பண்ணும், ஸோ ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த சார்ஜ் பார்ட்டிகள் வந்து நமக்கு மேக்னிடியூடில் எந்த சேஞ்சஸ் ஆகாது, அதனோட டைரக்ஷனில் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இன்னிய பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணும்போது அந்த சார்ஜிங் வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து எப்படி மூவ் ஆகும்னா ஹெலிக்கல் பாத். என்னன்னு சொல்கிறோம் நம்ம சர்க்குலர் பாத்தில் ஒரு ஹெலிக்கல் பாத், இதுதான் ஹெலிக்கல் பாத். இந்த மாதிரி ஒரு ஹெலிக்கல் பாத்தில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகும், அந்த பார்ட்டிகல் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா helical path of the electron inside the cloud chamber. ஒரு cloud chamberல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்றத அப்படி கொடுத்துருக்காங்க. that is a electron moving in the ocean. that is the original diagram. okay, helical path of the electron inside the cloud chamber அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. so the helical path of an electron with moves in a magnetic field, magnetic fieldல இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து எப்படி வந்து ஒரு cloud chamberல மூவ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. inside the particle detector is called cloud chamber. ஒரு பார்ட்டிகல் உள்ள இருக்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது தான் அந்த cloud chamber னு சொல்லுவோம். ஓகேவா? the path is made visible by the condensation of the water droplet. இது எப்படி இருக்கு அந்த பார்ட்டிகலுடைய பாத் எப்படி இருக்குன்னா ஒரு வாட்டர் டிராப்லெட் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலராக அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு வாட்டர் டிராப்லெட் மாதிரி விழுந்த மாதிரி அப்படியே ஒரு பாத்தில் வந்து இப்படியே நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ஒரு டயக்ராம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ மோஷன் ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டெரிவ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அண்ட் தென் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலராக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்தில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிச்சர்ட் செயின்ட் ஜான் அப்படின்னு ஒரு நபர் ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணோட இவருக்கு 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்து போக ஆரம்பிக்குது. அப்போ 2 பேருமே வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குறா, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கேள்விக்கான பதிலை ரிச்சர்ட் செயின்ட் ஜானால் சொல்ல முடியல. ஆனால் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனேயே அவருக்குள்ளே ஒரு ஐடியா வருது, நம்மளை சுற்றி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த கேள்விக்கான பதில் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 500 நபர்களை இன்டர்வியூ எடுக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 7 வருஷம் பிடிக்குது. அந்த 7 வருஷத்தில் 500 நபர்களை இன்டர்வியூ எடுத்ததில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு 8 ஐடியாஸ் வந்து மேட்ச் ஆகுது. அந்த 8 ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்பர் 1, பேஷன். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து எப்போவுமே வந்து பேரார்வத்தோடு நீங்கள் செயல்படணும். நீங்கள் செய்கிற வேலையை வந்து விரும்பி செய்யணும். நம்ம எல்லாருமே வந்து பிஸ்னஸோ ஜாபோ ஏதோ ஒரு உத்தியோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே முக்கியமானது பணம் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை. அதில் நமக்கு ஆர்வம் இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நம்பர் 2, ஒர்க்.
கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் வெற்றி அடைய முடியும். அதுவும் சில நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படலாம், சில நேரத்தில் ஹார்ட் ஒர்க் தேவைப்படலாம். எங்கே எந்த ஒர்க் தேவைப்படுதோ அதை அப்ளை பண்ணால் தான் ஒர்க்கு தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து கொடுக்கக்கூடியது. நம்பர் 3, நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் வந்து சிறப்பானவராக நல்ல நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய நபராக இருக்கணும். இதற்கு எந்த விதமான சீக்ரெட்டும் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வர முடியும். நம்பர் 4, ஃபோக்கஸ். ஒரு விஷயத்தில் கவனத்தை குவிச்சு செயல்படணும். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா நம்மளை வந்து நம்முடைய கவனத்தை வந்து சிதறடிக்கிறதுக்கு இன்றைக்கி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கில் உங்களுடைய கவனம் முழுவதையும் குவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடையலாம். நம்பர் 5, புஷ். நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களை அந்த நிலையிலேருந்து உங்களை தள்ளிவிடணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை தள்ளணும். உங்களுடைய ஷைனஸ்லேருந்து உங்களை வந்து தள்ளணும். நீங்கள் உங்களை நீங்களே வந்து சந்தேகப்படலாம், என்னால் இதெல்லாம் முடியுமா, என்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையிலிருந்து உங்களை தள்ளணும். நீங்கள் பயப்படுற விஷயங்கள்லேருந்து உங்களை உந்தி தள்ளி உங்களை வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நம்பர் 6, சர்வ். நீங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், நான் வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கும் ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்களையும் கோடிக்கணக்கான மக்களையும் உங்களால் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணவோ அல்லது அவங்களுக்கு நீங்கள் சேவை கொடுக்க முடிஞ்சது, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆனால் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வழியை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பணம் கிடையாது, நம்பர் கிடையாது, சர்வீஸ் தான். நம்பர் 7, ஐடியா. எல்லாமே வந்து ஒரு ஐடியாவில் தான், ஒரு யோசனையின் மூலமாக தான் உருவாகுது. அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெற்றியாளனுக்கும் அவங்களுடைய முதல் துளி வந்து பார்த்திங்கன்னா ஐடியா தான். ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து கேட்க வேண்டும். 2வது, அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் மற்ற நபர்கள், மற்ற சூழ்நிலைகள், சம்பவங்கள் இது எல்லாத்தையும் வந்து கவனிக்க தொடங்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு க்யூரியாசிட்டியோட நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து பழக வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நிறைய கனெக்ஷன்ஸை, அதாவது நிறைய நபர்களை நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டியில் கொண்டு வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ண பார்க்கணும். நம்பர் 8, பர்சிஸ்டன்ஸ், நிலைத்திருத்தல் அல்லது விடாமுயற்சி. எப்பொழுதுமே வந்து நம்ம போகக்கூடிய ஒரு பாதையில் வந்து 100% சக்ஸஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த 8 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் வெற்றி அடைய முடியும்.